ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா தி லாஸ்ட் ஷிப். இது மொத்தம் 5 சீசன் இருக்கு. சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆச்சு. இதோட ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7.4. ஸோ சந்தேகமே வேணாம், இது ஒரு ஆசமான ஒரு வெப் சீரிஸ். பேசிக்காக இது எதை பற்றின ஒரு கதைனா, ஒரு விதமான புது வைரஸ் ஈஜிப்டில் தொடங்கி உலகம் ஃபுல்லாக பரவுது. பரவன வைரஸை நம்ம ஹீரோ எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இந்த க்ரூ எப்படி அதை மேனேஜ் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ண அப்புறம் உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு வெப் சீரிஸ். ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் இருக்கும். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டான த்ரில்லர், பேண்டமிக் அண்ட் போஸ்ட் பேண்டமிக் வெப் சீரிஸ். நீங்கள் காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஃபுல் எபிசோடையும் என்ஜாய் பண்ணுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களை சேரும். இப்போ நம்ம கதைக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈஜிப்டில் ஒரு விதமான புது வைரஸ் சின்ன வில்லேஜில் ஸ்ப்ரெட் ஆகுது. அது ஈஜிப்ட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் ஒரு சின்ன கேம்பில் அட்மிட் பண்ணி ஐசோலேட் பண்ணுறாங்க. இதுக்காக நம்ம ஸ்டோரியோட ஹீரோயின் கூட சொல்லலாம். இவங்க பேர் டாக்டர் ஸ்காட். இவங்க பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணிட்டு அங்கே கிளம்பிடலாம். இது நடந்த கொஞ்ச நாள் கழிச்சு வர்ஜீனியாவில் இருக்க ஒரு நேவல் பேஸ்ல ஒரு நேவி டெஸ்ட்ராயர் ஷிப் ஒரு மிஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கு. இந்த ஷிப் எதுக்காக கிளம்பிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஒரு டாப் சீக்ரெட் மிஷன் இவங்க கிட்ட கொடுத்துருக்கோம். அந்த மிஷன் என்னன்னா, ஒரு புது விதமான மிசைலை ஆர்டிக் ரீஜன்ல போயிட்டு டெஸ்ட் பண்ணணும். இந்த டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இவங்க போற அந்த மிஷன் ஃபுல்லாவே எம்காம்னு சொல்லுவாங்க. எம்காம் ப்ரோட்டோகால் அப்படின்னா டோட்டலா எந்த ரேடியோவும் யூஸ் பண்ணக்கூடாது, ரேடியோ சைலன்ஸ்னு சொல்லுவாங்க. அது பண்ணும்போது எந்த வித மெசேஜும் இவங்களுக்கு ரிசீவ் ஆகாது, இவங்களும் எந்த மெசேஜும் அனுப்ப முடியாது, எந்த மெயில்ஸும் வராது. முக்கியமா சொல்ல போனா இவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை கூட கான்டாக்ட் பண்ண முடியாது. டோட்டலா சொல்ல போனா அவுட் சைடு வேர்ல்டு என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாது. ஸோ கம்ப்ளீட் ஒரு டார்க் மிஷன் தான் இது. இந்த மாதிரி ஒரு மிஷனுக்காக அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த கப்பலோட அசிஸ்டன்ட் கேப்டன், இவர் பேர் எக்ஸோ. இவரும் கப்பலோட கேப்டன், நம்ம ஹீரோ கேப்டன் சாண்ட்லர், இவரும் ஃபைனல் செக்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. க்ரூ மெம்பர்ஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அந்த 4 மாசத்துக்கு தேவையான ஃபுட்டு, வெப்பன்ஸ், முக்கியமான தேவைப்படுற பொருள் எல்லாமே இவங்க ஷிப்ல ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு மோசம் ஒரு நாயும் சேர்த்துக்கிறாங்க. அந்த டாகு கிரேட் வேற கொடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு ட்ரெயின்டு டாக். இந்த டாகையும் இவங்க கூட ஏற்றிக்கிறாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்காட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணாங்க ஈஜிப்ட்ல இருந்து. அவங்களும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க எதுக்காக ஜாயின் பண்றாங்கன்னா, நம்ம கேப்டன் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒரு வைரலாஜிஸ்டனும், இவங்க பேர்ட்ஸை பத்தி ரிசர்ச் பண்ண போறதா சொல்றாங்க. ஆர்டிக்ல கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி இந்த மிஷன் கூட அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ கேப்டன் சாண்ட்லருக்கும் ஒரு வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு ஒரு வெல்கத்தை போட்டுட்டு அவங்களும் கப்பல்ல போட்டுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாதம் கழிச்சு அந்த மிசைலை டெஸ்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. க்ரூ மெம்பர்ஸ்லாம் ரொம்ப பரபரப்பாக வேலை செய்கிறாங்க. நம்ம ஹீரோவான கேப்டன் சாண்ட்லரும் இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆர்டரை க்ரூ கிட்ட கொடுத்துட்றாங்க. இவங்க பேர் கேரா. இவங்க அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மற்ற க்ரூவும் சிஸ்டம்லாம் செக் பண்றாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சமயம் டாக்டர் ஸ்காட் ஆர்டிக்ல இருக்க ஒரு மலை உச்சியில ஏதோ சாம்பிள் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஷிப்ல கோஆர்டினேட்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. மிசைலை டெஸ்ட் பண்றதுக்கு எய்ம் பண்றாங்க, மிசைலை லான்ச் பண்றாங்க. அதே மாதிரி டார்கெட் மிஸ் ஆகாம ஹிட் ஆயிடுது. ஹிட் ஆன அப்புறம் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. முக்கியமா நம்ம ஹீரோ கேப்டன் சாண்ட்லர். ஏன் அவர் ஹாப்பியா இருக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் 4 மாசமா அவங்க யாரையும் கான்டாக்ட் பண்ணல. ஸோ ஹாப்பியா எல்லாரும் ரிட்டர்ன் ஆக போறாங்க. மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவங்க வீட்டை கான்டாக்ட் பண்ணலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்ச கையோட டாக்டர் ஸ்காட்டை கேப்டன் சாண்ட்லர் ஷிப்புக்கு ரிட்டர்ன் ஆக சொல்றாரு. ஏன்னா இவங்க வேலை முடிஞ்சு மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கிருந்து கிளம்பணும்னு வர சொல்றாங்க. பட் ஆனா டாக்டர் ஸ்காட் இன்னும் அந்த சாம்பிள் கலெக்ஷன் ஆக்டிவிட்டி இன்னும் முடிக்கல. பட் அவங்களுக்கு வேற வழி இல்லை. கேப்டன் சாண்ட்லர் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க. இவங்க ரிட்டர்ன் ஆகிதான் ஆகணும். வேற வழி இல்லை, சரின்னு சொல்லிட்டு ஷிப்போட க்ரூ கூட அவங்க ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. ஆனால் டாக்டர் ஸ்காட் என்ன நினைச்சாங்க தெரியல, வந்த கையோட சேட்டலைட் ஃபோன் எடுத்து நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசருக்கு ஃபோன் பண்ணி கேப்டன் சாண்ட்லரை போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி அவங்க மிஷன் கம்ப்ளீட் ஆகல, இன்னும் அந்த சாம்பிள் கலெக்ட் பண்ண முடியல, ஸோ எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னு சொல்றாங்க. அப்புறம் கேப்டன் சாண்ட்லர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ரேடியோ சைலன்ஸை பிரேக் பண்ணி இந்த மிஷன் பத்தின டீடைல்ஸ் அப்டேட் பண்ண போறாரு. ஆனா அவருக்கு ஒரு அதிர்ச்சியா ஒரு தகவல் ரிட்டர்ன் வந்துருக்கு. என்னன்னா,
அவங்க மிஷனை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதாகவும் இன்னமும் கொஞ்ச நாளைக்கு வந்து ரேடியோ சைலன்ஸ்ல இருக்கணும்ன்றும் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் அந்த இடத்துலயே அவங்க ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஏன் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்குன்னா, நம்ம டாக்டர் ஸ்காட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணதுனால தான் அவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ரிப்ளை வந்துருக்கு. திருப்பியும் க்ரூல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் ரொம்ப சேடா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவங்க யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, திருப்பி அங்கேயே இருக்கணும். ஸோ நம்ம டாக்டர் ஸ்காட் வந்து திருப்பி அவங்க ரிசர்ச்சை கண்டினியூ பண்றதுக்கு திருப்பி அந்த ஆர்டிக் மலை பிரதேசத்துக்கு போறாங்க. போயிட்டு அந்த சாம்பிள் கலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த சாம்பிளும் கண்டும் பிடிச்சிடுறாங்க. ஆனா இது எங்கெந்த இந்த ரஷ்யன்ஸ் வந்தாங்கன்னு தெரியல. ஒரு 4-5 சாப்பர்ஸ் மூலியமா வந்து எல்லாரும் அட்டாக் பண்றாங்க அந்த சாம்பிள் கலெக்ஷன் டீமை. பட் நம்ம கூடவே கேப்டன் சாண்டர் வந்து 2 க்ரூ மெம்பர்ஸ், அதாவது சோல்ஜர்ஸ் அமைச்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஃபைட் நடக்குது. ஃபைட் நடக்கிறப்போ அவங்க 2 சாப்பர்ஸையும் சுட்டு வீழ்த்திடுறாங்க. மிச்சம் இருக்கிற 2-3 ஹெலிகாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம ஷிப் நிக்குது பாத்தீங்களா, அதை அட்டாக் பண்ண நேரா வருது. ஆனா நம்ம டீம் சும்மா இருப்பாங்களா, அவங்களையும் சுட்டு வீழ்த்திடுறாங்க. சுட்டு வீழ்த்தினோடனே அங்க இருக்கிற ரஷ்யன் சோல்ஜரை வந்துட்டு ஒருத்தரை உயிரோட பிடிச்சிடுறாங்க. உயிரோட பிடிச்சிட்டு நம்ம ஷிப்புக்கு ரிட்டர்ன் கொண்டு வந்துடுறாங்க. கேப்டன் சாண்டர் வந்து அந்த அடிப்பட்ட ரஷ்யன் சோல்ஜர் கிட்ட வந்துட்டு எதுக்காக எங்களை அட்டாக் பண்ணுன்னு கேட்கறாரு. அதுக்கு பதிலுக்கு அந்த ரஷ்யன் சோல்ஜர் வந்துட்டு எனக்கு மருந்து வேணும்னு சொல்லி சொல்றாரு. பேசிக்கா கியூர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல இருந்து என்ன தெரியுது வருதுன்னா, இந்த டாக்டர் ஸ்காட் வந்துட்டு சாம்பிள் கலெக்ட் பண்ண வந்தாங்களே, அது ஏதோ மாத்து மருந்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. உடனே கேப்டன் சாண்டலருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. டாக்டர் ஸ்காட் கலெக்ட் பண்ண அந்த சாம்பிள் பெட்டி எடுத்துட்டு வேக வேகமா டாக்டர் ஸ்காட்டை பார்க்க போறாங்க. டாக்டர் ஸ்காட்டை பார்த்துட்டு, இப்ப மரியாதையா உண்மையா சொல்லணும்னா நீ கண்டுபிடிச்ச சாம்பிளை வந்து கடல்ல தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாரு. உடனே நம்ம டாக்டர் ஸ்காட் வந்து நடந்த எல்லாம் உண்மையா சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சுமாரா ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி ஒரு புது விதமான வைரஸை வந்து அவங்க ஈஜிப்ட்ல இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வைரஸ் பாத்தீங்கன்னா அந்த சின்ன வில்லேஜுக்குள்ளேயே சின்னதா பரவி பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் கொண்டுட்டு இருந்துச்சு. ஈஜிப்ட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதுக்கு தேவையான மருந்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா எதுவுமே அதுல வேலை செய்யல. சோ வந்து டாக்டர் ஸ்காட் தான் பரவ காரணமா இருந்த இந்த ஆர்க்டிக் மலை பிரதேசத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கதான் இந்த வைரஸ் மாத்து மருந்து தேவையான வைரஸ் ட்ரெயின் கிடைக்கும். அதை வச்சுதான் இவங்களுக்கு வந்துட்டு மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் டாக்டர் ஸ்காட் வந்துட்டு இங்க வந்திருக்கிறாங்க ஒரு சீக்ரெட் மிஷனா. பட் டாக்டர் ஸ்காட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நினைச்சதோட வைரஸ் ரொம்ப ஃபாஸ்டா பரவிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும்.